நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு உத்தரகாலாமிரதம் என்னும் நூலில் 5ஆம் பாவம் என்ன சொல்கிறது. 5ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். குழந்தைகள், தந்தையின் புண்ணிய காரியங்கள், அரசன், மந்திரி, நன்னடத்தை, சிற்பவேலை, புத்தி, கல்வி, கற்பம், விவேகம், குடை, நீதிக்கதைகளை கேட்டதும் பரப்புதலும், நற்பத்திரங்கள், ஆடைகள், மந்திர பிரயோகம், பிதுர்ராஜ்ய சொத்து, ஞான திருஷ்டி, மனைவி வழி சொத்து, விபச்சாரிகளுடன் தொடர்பு, ஆழ்ந்த ஞானம், உறுதியான சிந்தை, ரகசியம், நன்னடத்தை, நற்செய்தி, ஆரோக்கியம், நட்புறவு, காவியங்களை பிரபந்தங்களையும் தொகுத்தல், நற்பணிகளின் பிரயத்தனம், வயிறு, மந்திரம், உபாசனை, தயை தாட்சண்யம், ஜபங்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்குதல், பாண்டித்யம், ஆழ்ந்த யோசனை, ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த ஞானம், ஆழ்ந்த அறிவு, மிருதங்கம் முதலியான வாத்தியங்களை இசைக்கும் தன்மை, இலக்கியத்தில் புலமை, பாரம்பரியமாக வரக்கூடிய அத்தனை விதமான மந்திரி பதவிகளுக்கும் 5. இதுவே 5ஆம் பாவத்தின் அடிப்படை தன்மைகளை. இதுதான் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.